ஹலோ கைஸ், நம்ம இப்போ பைஸ்பாக் சீரீஸில் டேட்டா ஃப்ரேமை பற்றி பார்த்துட்ருக்கோம். டேட்டா ஃப்ரேமில் ஒரு அரே காலமை எப்படி டீல் பண்ணுறதுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால, பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போது ஒரு காலம் அரேன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதை ஒரு காலம் டேட்டா ஃப்ரேம் இந்த 3 காம்பினேஷனில் எப்படி டீல் பண்ணுறது? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். சரி, ஒரு டுப்புள்குள்ளே அரே வச்சுப்போம். ஹார்ட் கோட் டேட்டா. ஓகே, இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு அரேக்குள்ளே 3 ரோ இருக்குது. 1 2 சாரி, இது எப்போதும் போல் சாதா டுப்புள் தான், ஓகேங்களா? இப்போது இது சாதா டுப்புள். இதுக்குள்ளே ஒரு அரே எப்படி நம்ம போட போகிறோம்? இதுக்கும் என்ன வித்தியாசன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இவ்வளோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண டேட்டா, ஓகேங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமாவில் ஃபஸ்ட்டு காலம் டேட்டான்ற ஒரு ஸ்கீமா இருக்குது. ஒரு டேட்டா, ஒரு லிஸ்ட்டு. இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு. இது நம்ம வழக்கமாக இன்டீஜர் வைப்போம். இது இன்டீஜரா, இது ஸ்ட்ரிங்கா, இது இன்டீஜர்னு மாற்றிடுவோமா? லாங்குன்னு வரும், ஆனால் நம்ம இன்டீஜர்னு மாற்றிடுவோம் வழக்கமான வீடியோஸில். இதில் பாருங்கள், இதை அரேவாக வைக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ளே மொதல் காலமில் ஏ வரும், இது ஸ்ட்ரிங்கு, இது அரே டைப். அது எதில் வரும்? இந்த டைப்புக்குள்ளே நம்ம ஸ்டார் போட்டதுனால அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைப் போட்டு நம்ம என்னென்ன டைப் வேணுமோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, உங்களுக்கு இப்போ அரே எப்படி டுப்புள்குள்ளே வந்துச்சுன்றதை பார்த்தாச்சு. சரி, இதை எப்படி டீல் பண்ணுறது? இதுக்கு ஒரு ஸ்கீமா ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா? சரி, நம்ம 1 by 1 வருவோம். ஃபஸ்ட்டு ஸ்கீமா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்கீமா ஒன்று போடுவோம். வழக்கமாக நம்ம போடுற ஸ்கீமா தான். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஃபீஸ், இந்த 3மே. இதே மாதிரி இப்போ டுப்புளுக்கு ஒரு ஸ்கீமா போடுவோமா? ஓகே, ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்க தான் நான் ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கீமா 2ன்னு வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் 2 காலம் தான் இருக்குது. ஒன்று ஏ, இன்னொன்று 1 2 3 ஸ்ட்ரிங் டைப். ஒன்று ஸ்ட்ரிங்கு, அடுத்தது அரே டைப். புரிஞ்சிச்சிங்களா? அரே டைப்புக்குள்ளே அரே டைப்புன்ற ஃபங்க்ஷனை ஃபெச் பண்ணிட்டு பாருங்கள். இம்போர்ட் அரே டைப், எதில்? டைப்பில் இருந்து. ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணோம்? இந்த மாதிரி அரே டைப்பில் ஸ்ட்ரிங் டைப் இருக்கும், இன்டீஜர் டைப் இருக்கும், ஓகேங்களா? இப்போது நான் இதில் அரே டைப்பில் இன்டீஜர் டைப், ஏன்னா நான் 1 2 3 வச்சுருக்கேன். ஸோ இன்டீஜர் டைப். நல்லா பாருங்கள், இது அரே கிடையாது, ஓகேங்களா? சாதா இன்டீஜர் டைப் ஸ்கீமாவில் டேட்டா டைப் இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் இதில் அரேக்குள்ளே இன்டீஜர் டைப் டிஃபைன் பண்ணுறோம், அதுக்குள்ளே இன்டீஜர் வேல்யூஸ் கொடுக்குறோம். இது பேசிக் தான். போக போக அதுக்குள்ளே இதுக்குள்ளேயே ஸ்ட்ரிங்காக அதெல்லாம் 1 by 1 பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு 2 ஸ்கீமா 2 டேட்டா இருக்குது, ஓகேங்களா? ஒன்று ஸ்டூடெண்ட்டு, இன்னொன்று நார்மல் டேட்டா. சரி, இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு சாதாரண ஒரு டேட்டா எப்படி நம்ம ஷோ பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட்டு, இது வழக்கமாக நம்ம பண்ணுறது தான் ஸ்கீமா, அதை ஷோ பண்ணுறோம். பிரிண்ட் ஸ்கீமா, இது ரீநேம் போன வீடியோவில் பார்த்தோம். அதாவது ஒரு காலமோட நேமை மாற்றுறது. இப்போதைக்கு இது தேவையில்லை, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு புரியும். சாதாரணமாக இதை மட்டும் தான் டீல் பண்ணியிருக்கோம், இன்னும் டேட்டாவை டீல் பண்ணலை, ஸ்கீமா 2 டீல் பண்ணல. அதை எப்படி பண்ணலாம்? சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதே மாதிரி இன்னொரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்கு? நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த டேட்டாக்கு, ஓகேங்களா? அதுக்கு பேர் df created array. இது கிரியேட்டடா, இது கிரியேட்டட் அரே. இதில் டேட்டா ஸ்கீமா இந்த ஸ்கீமா
2 வச்சுப்போம். ஸ்கீமான்னு இருக்குது, ஸ்கீமா 2ன்னு வச்சு ஒன்றும் இல்லை. நான் இந்த இன்னொரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன், அது பேர் டேட்டா டிஎஃப் கிரியேட்டட் அரே. இதெல்லாம் தேவையில்லாமல் டைப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்கீமா 2, இந்த ஸ்கீமா 2வை இங்கே பண்ணுறேன். அதில் இன்டீஜர் டைப் அரே இங்கே இருக்குது, டேட்டா டைப்பு அரே டைப்பு, அதுக்குள்ளே இன்டீஜர் டைப். ஓகேங்களா, சிம்பிள். இப்போ இதை ஷோ பண்ணால் என்ன ஆகுதுன்ட்டு பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இது ரன் ஆகட்டும். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு அரே டைப்பை டுப்புளில் வச்சு அதை டேட்டா ஃப்ரேமில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஐ மீன் ஷோ பண்ணியிருக்கேன். அதோடைய ஸ்கீமா என்னவா வருதுன்றதை செக் பண்ணியிருக்கேன். என்னவா வரணும், அரேவா வரணும் ஸ்கீமா. இது என்னவா வரணும், இது ஃபஸ்ட் காலமில் வரணும், இது செகண்ட் காலமில் வரணும். பார்த்துருவோமா, பார்த்துட்டு இதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம திரும்ப பார்ப்போம். ஸோ இது நார்மலாக நம்ம எப்போதும் போல் ஸ்டூடெண்ட்டு அதை வச்சுருப்போம். அதனால் இதை நான் டெலீட் பண்ணிவிடுவேன். இது ஒரு கம்பேரிசனுக்காக வச்சுருந்தேன். அதில் ஸ்ட்ரிங் இன்டீஜர் ஸ்ட்ரிங்னு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அரே நான் சொன்ன மாதிரி இப்போ இதோடைய வேலை நடக்குது. ஒன்று ஆல்ஃபாபெட்டு, எது ஆல்ஃபாபெட், இதோட ஃபீல்டு ஆல்ஃபாபெட், நம்பர். இதில் நார்மல் டேட்டா இங்கே இன்டீஜராக வழக்கமாக வர்றதுக்கு பதில் இப்போ அரே டைப்பாக கொடுத்து அரே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணுறேன். இனிமேல் நம்ம அரே வச்சு மட்டும்தான் டீல் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் அதை போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட். இப்போது இந்த டேபிள் மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும், அது அரே டைப்பில். ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போது இதை இந்த ஸ்கீமா கொடுக்கறதுக்கு பதில் நம்ம இங்கேயே வேல்யூ கொடுக்க முடியுமான்னு பார்ப்போமா. எப்படி, ஒன்றும் இல்லை. இதை காப்பி பண்ணி நான் திரும்ப போடுறேன். அரே 2ன்னு வச்சுப்போமா, 2. இந்த ஸ்கீமாவுக்கு பதில் இங்கே இப்படி பிரிண்ட் பண்ணலாம். என்ன பிரிண்ட் பண்ணலாம், ஸ்கீமா அதே தான், ஸ்கீமா தான், இதுவும் ஸ்கீமா தான். இருந்தாலும் நம்ம வேறு மாதிரி இதை ஒரு அரேவாக பிரிண்ட் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கீமாவை தூக்கிட்டு நான் 2 வேல்யூஸ் 2 காலம் நேமும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா. இதே டேபிள் தான் வரணும், ஒன்றும் பெரிய மாறுதல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கீமாவுக்கு பதில் நான் காலம் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இதில் ஒரு காலம் கொடுத்து பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு. சாரி, இதுவே எரர் வரும். ஓகே, இப்போ நான் இதை ரீரன் பண்ணுறேன். சாரி, 3 இது 2, இங்கே 2 மாற்றலை, இங்கே 2 மாற்றலை, இங்கே 2, இங்கே 3. இப்போ ஸ்கீமாவுக்கு பதில் ஆல்ஃபாபெட் நம்பர் என்ற 2 காலத்தையும் நான் இங்கே உங்களுக்காக ஷோ பண்ணியிருக்கேன். இங்கே ஐ மீன் இங்கே ஸ்கீமாவை தூக்கிட்டு இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன், இந்த அரேயில். ஓகே, டேட்டா ஃப்ரேம்ன்றது கிரியேட் டேட்டா ஃப்ரேம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதில் என்ன இருக்கும், டேட்டா, ஸ்கீமா, சாம்பிளிங் ரேஷியோ, வெரிஃபை. நம்ம இந்த 2 தான் பார்த்தோம். இதில் இந்த ஸ்கீமாவை தூக்கிட்டு நான் அரேவாக கொடுத்துட்டேன். இதில் ஒரு காலமை கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, 1 by 1 பார்ப்போம். இது நார்மலாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த வேல்யூ 2 கோர். அதோட ஸ்கீமா பார்ப்போம். என்ன, அரே தான், இன்டீஜர், பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது, இந்த நம்பர், அந்த ஸ்கீமாவை தூக்கிட்டு ஆல்ஃபாபெட்டை நம்பராக கொடுக்குறேன். நம்பர் பிரிண்ட் ஆகுதா, ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போயும் பிரச்சனை இல்லை. இப்போ லாங்கில் இருக்குது. ஏன், நான் ஸ்கீமா கொடுக்கல,
அதுக்கு பதில் காலம் நேம் கொடுத்துருக்கேன். இங்கே இன்டீஜர் வருது, ஏன்னா நம்ம இங்கே இன்டீஜர் அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே இன்டீஜர் வராது, லாங்குன்னு தான் வரும். இதுதான் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு உங்களுக்கு இங்கே தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா இதை திரும்ப கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கீமாக்கும் இந்த அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது உங்களுக்கு இங்கே புரியும். ஓகேங்களா? சரி, இது ரெண்டையும் விட்டுடுவோம், புரிஞ்சிடுச்சு. இப்போ 3வது வருவோம். அரே 3 ஆல்ஃபாபெட் என்ன வந்திருக்கு? நான் ஒரே ஒரு ஆல்ஃபாபெட் தான் கொடுத்துருக்கேன், காலம் நேம் தான். அது ஆல்ஃபாபெட்னு ஏபிசிடி வந்துடுது. இது _column 2ன்னு வந்திருக்கு. ஏன்? நான் இங்கே ஒரு காலம் நேம் மிஸ் பண்ணியிருக்கேன். இது நான் அந்த பேரை தான் அங்கே நான் மிஸ் பண்ணியிருக்கேனே தவிர்த்து இது என்ன டேட்டா ஃப்ரேம்னு அதுவாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டாவை வச்சு, இந்த டேட்டா என்ன, இதான டேட்டா, அப்போது அதை வச்சு அது டிஃபால்ட்டாக ஸ்பார்க் எடுத்துக்கும். நீங்கள் இப்படி கொடுக்கலன்னா இந்த மாதிரி _நம்பர் வருமே தவிர்த்து 2 டேட்டா தான் பிரிண்ட் ஆகும். அது அரேவாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, இன்டிஜராக இருந்தாலும் சரி. புரிஞ்சிச்சிங்களா? சரி, இது இருக்கட்டும். இப்போ அரே 4 போகுமா? ஓகே. எப்படி பிரிண்ட் ஆகுன்றத ஒரு டேட்டா ஃப்ரேமுக்கும் அரேக்கும் உள்ள இதுக்கும் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இதுலேயே இப்போது அரே ப்ளஸ் டேட்டா ஃப்ரேம் மட்டும் தான் பார்த்தோம். இதுலேயே நான் காலம் எடிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? சரி, பார்த்துருவோம். ஓகேங்களா? இது என்ன, இந்த மாதிரி நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது லாங்காக தான் இருக்கும், நான் ஸ்கீமா தரல. புரியுதுங்களா? ஓகே, இதை நான் 4ன்னு வைக்கிறேன். வித்து காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா போன வீடியோவில் இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஓகேங்களா? சரி, இன்னொரு தடவை கூட நம்ம பார்த்துடலாம். ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். வித் காலம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது டேட்டா ஃப்ரேமை இம்யூட்டபிள், ஸோ எடிட் பண்ண முடியாது. இட் வில் கிரியேட் another டேட்டா ஃப்ரேம். ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேமை வச்சு அதோடைய காலமை க்ரியேட் பண்ணி இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் நான் வைக்கிறேன். அதுக்காக தான் வித்து காலம் யூஸ் ஆகுது. அதில் 2 பேராமீட்டர் இப்படி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோடைய இது நம்மளுடைய பேர். ஓகேங்களா? நம்ம வைக்க போகிற காலமோட பேர். அதுக்கு இந்த மாதிரி இது அதோடைய டேட்டா டைப்பை மாற்றும். இந்த மாதிரி கால் அது ஒரிஜினல் டேட்டா ஃபீல்டு, ஏதாவது எந்த ஃபீல்டு, இந்த காலம் ஃபீல்டு போட்டோம்னா அதோடைய டேட்டா டைப்பை நம்மளால் இப்படி மாற்ற முடியும். அந்த காலமை ×2ன்னு இப்படி பண்ண முடியும். அதை இன்னொரு காலம் ஒன்று ஆட் பண்ண முடியும். அதுக்கு வேல்யூவும் இங்கே இந்த மாதிரி தர முடியும். இதில் நம்ம ஒரு காலமை காப்பி இது காப்பி மாதிரி. இது நம்மளுடைய புது காலம் நேமு, இது பழைய காலம் நேமு. இதில் இது காப்பி ஆகி இதில் பிரிண்ட் ஆகும். இப்போது இது இது இன்னொன்று பிரிண்ட் ஆகும், இது காப்பி ஆகி பிரிண்ட் ஆகும். இது எதுக்கும் ரன் பண்ணிவிடுவோம் ஒரு தடவை. உங்களுக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் சொல்லணும் அதுக்காக. ஓகேங்களா? இப்போது இது ரீநேம், இந்த ஃபீஸை இது ரீநேம் பண்ண போகுது, ஃபீஸ் அமௌண்ட்டுன்னு. இது வித்து காலம் என்ன பண்ணோம், ரீநேம் பண்ணாது, இன்னொரு காப்பி எடுக்கும், ஒரு காலமோட காப்பி எடுக்கும். ஃபீஸ் பெய்டுன்றதில் இந்த ஃபீஸோட காலம், இந்த ஃபீஸ் பெய்டுன்றதில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். இதை நீங்கள் திரும்ப போட்டு கேளுங்க, ஏன்னா உங்களுக்கு இது ஆல்ரெடி இன்னொரு வீடியோவாக இருக்குது. ஸோ இது ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய மெயின் கான்டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். சிம்பிள். இங்கே பாருங்கள், ஃபீஸ் பெய்டு, ஃபீஸ் கண்ட்ரி. ஓகே, இங்கே பாருங்கள் ஃபீஸ் பெய்டு. எங்கே இது, இந்த ஃபீஸ் பெய்டாக இன்னொன்று காப்பி ஆகுது. இது ரீநேம் பண்ணுறோம், ஃபீஸையே ஃபீஸ் அமௌண்ட்டாக ரீநேம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும், அதே தான் வித்து காலம் போட்டிருக்கோம். இப்போ காலம் நேம் ஃபஸ்ட் நேம்னு வச்சிட்டோம்.
ஓகேங்களா? இது நம்ம வைக்க போகிற காலம் நேம். அதில் என்ன பண்ணுறோம், காலமுடைய எந்த காலம், நம்பருடைய காலமில் இந்த நம்பருன்ற காலம் தான் இது. உங்களுக்கு புரியுதுல? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அதாவது 0th இண்டெக்ஸ் நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதை இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் போடல, அப்படியே ஷோ பண்ண போகிறோம். சிம்பிளாக பாருங்கள். ஓகேங்களா? சிம்பிள். இது நம்ம வைக்க போகிற காலம் நேமு வச்சாச்சு. நம்ம வழக்கமாக என்ன பண்ணோம், இந்த மாதிரி வச்சா ரீநேம் ஆகாது, காப்பி ஆகும்னு சொன்னேன். ஓகேங்களா? அது இந்த ஃபீல்டில் இருக்கிற காலமுடைய, அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கிற காலமுடைய வேல்யூவை இந்த ஃபீல்டுக்கு இந்த மாதிரி காலம் நேம் வச்சு காப்பி ஆகும். இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு காலம்னு போட்டுக்குள்ளே ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அது அங்கே போகும். நான் உங்களுக்கு போன ப்ரோக்ராமில் காமிச்சேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர்னு வச்சு இந்த நம்பர்ன்ற காலத்தில் 0th இண்டெக்ஸில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிள், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஸ்கீமான்னு கொடுத்தாலுமே இந்த ஸ்கீமாவை எடுத்துக்கும். இதோட பிரிண்ட் ஸ்கீமா பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லாங்காக வருதா இன்ட்டாக வருதான்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணி ஈக்குவல் டு 5ன்னு வச்சுப்போம். இப்போது இது டாட் ஷோ, இது டாட் பிரிண்ட் ஸ்கீமா வைக்கிறேன். ஷோ இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கல. சாரி, இந்த ஷோ இருக்கிறதுனால எடுத்துக்கல. டாட் ஷோ இங்கே கொடுத்துப்போம். இதில் பிரிண்ட் ஸ்கீமாவும் கொடுத்துப்போம். டாட் print ஏன் வரல, சாரி, ஷோக்கு அப்புறம் பண்ணுறேன். பிரிண்ட் ஸ்கீமா இது ரன் ஆகட்டும். அடுத்த கான்செப்டை பார்ப்போம். சரி, இப்போது இன்னொன்று பார்ப்போம். நார்மல் டேட்டா இருக்குது, அதை இந்த மாதிரி நான் வித்து காலமில் அரேவாக பார்க்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, டேட்டாலேயே உங்களுக்கு இந்த மாதிரி அரே இருந்தது, அதை நம்ம டிவைட் பண்ணி, அதாவது செக்ரிகேட் பண்ணி 0th வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இன்னும் இருங்க, இதை எப்படி புரிய வைக்க முடியும்? இதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிடும். சரி, இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு தானாக புரியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு அரே டேட்டாவாக அரேவாக இருக்கிறத நம்ம ஷோ பண்ணி பார்க்குறோம். ஆனால் இந்த டேட்டாவே நார்மலாக இருந்ததுன்னா அதை அரேயில் நம்மளால் பார்க்க முடியுமா ஒரு டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே? அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திரும்ப சொல்கிறேன், இது அரே. இந்த அரேயில் இருக்கிற வேல்யூவை நம்ம நார்மலாக அதை செக்ரிகேட் பண்ணி இந்த நம்பரில் இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? எப்படி பாருங்கள், சிங்கிள் வேல்யூவாக இருக்குது. இந்த அரேவை இந்த சிங்கிள் வேல்யூவாக நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இதுவே டேட்டாவில் ஹார்ட்கோர் டேட்டாலேயே இந்த 147 இருக்குது, அதையினால அரேயில் உள்ள கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியுமா, ஷோ பண்ணி பார்க்க முடியுமா? முடியும். அதை இப்போ பார்த்துருவோம். அதுக்கு நம்ம ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணி ஆகணும்ல, நார்மல் டேட்டா. அதையும் க்ரியேட் பண்ணிவிடுவோமா? சரி, டைப் பண்ண டைம் இல்லை, நான் காப்பி பண்ணி போடுறேன். இது டேட்டா 2. என்ன டேட்டா 2? இதில் என்ன இருக்குது? ஒரு நெகட்டிவ் வேல்யூ, ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா? டேட்டா 2 அந்த அரே. இது ஒரு அரே, சிம்பிள் அரே. ஓகேங்களா? இதுக்கு ஸ்கீமாவும் செட் பண்ணுறோம். என்ன எப்படி செட் பண்ணுறோம்? நெகட்டிவ், பாசிட்டிவ், சிம்பிள். ஸ்கீமா 3, டேட்டா 3னே வச்சுப்போம், அப்போ தான் ஒரு ரிலேட்டபுளாக இருக்கும். டேட்டா 3. ஓகே, இப்போது பாருங்கள், ஒரு நார்மல் டுப்புளில் இருக்குது. இது அரேயில் இல்லை, லிஸ்ட்டு உள்ள டுப்புளில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அதை பார்ப்போம். இதை எப்படி அரேயில் மாற்ற போகிறோம்?
ஓகே. வித் காலம் தான் யூஸ் பண்ண போகிறோம். வித் காலம்குள்ளே வழக்கம் போல் இது நம்மளுடைய காலம் நேமு. ஸோ நான் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ஒரு காலம் பேர் வைக்கிறேன். அந்த காலம்குள்ளே இந்த அரே டைப் வருது. நல்லா கவனிங்க. இங்கே காலம்னு வந்துச்சு. இதில் காலமை நம்ம என்ன கொடுக்கணுன்றத வருது. இதுலேயுமே இங்கே பாருங்கள், காலம்குள்ளே இந்த மாதிரி இந்த நம்பர் 0ன்னு கொடுத்தோமா, இதில் இங்கே பாருங்கள், 2 காலமும் கிட்டத்தட்ட மெர்ஜ் பண்ணுற மாதிரி இது. மெர்ஜ் பண்ணிவிட்டு அரேயில் கொடுக்குறோம். அதை ஷோ பண்ணுறோம். இது அரே டைப். ஓகேங்களா? அரே டைப்புக்குள்ளே இந்த மாதிரி காலம் 1 காலம் 2 கொடுக்குறோம். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரே அரேவாக ஷோ ஆகும். இதில் காலம்குள்ளே டிவைட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி 0th இண்டெக்ஸை கொடுக்குறோம். இதில் 2 காலமை மெர்ஜ் பண்ணி ஒரே காலமாக ஷோ பண்ணுறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள் இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக 2 பேராமீட்டர் வித்து காலமில் யூஸ் பண்ணுறோம். இதிலே 2 பேராமீட்டர் தான். ஒன்று நம்ம இது எப்போதும் போல நம்ம வைக்கிற பேர். இதில் காலம் தான், ஆனால் அரேவாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதில் 1 2 காலமே மெர்ஜ் பண்ணி ஒரே அரேவாக இந்த பேரில் 3வது காலமாக, ஐ மீன் 2வது காலமாக நம்ம ஷோ பண்ண போகிறோம். இதை நல்லா திரும்ப ரிவைண்ட் பண்ணி கேளுங்க, புரியலனா. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? என்னாச்சு? டேட்டா 2 சாரி டேட்டா 3ன்னு பேரை மாற்றணும்ல, இங்கே மாற்றணும். நார்மல் டேட்டாவை அரேலையும் அரே டேட்டாவை நார்மல்லையும் பிரிண்ட் பண்ணி தான் பார்க்குறோம். வேறு ஒன்றுமே இதில் நம்ம பண்ணல. நார்மல் டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி பார்க்குறோம். சாரி அரே டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி பார்க்குறோம். நார்மல் டேட்டாவை அரே பாக்கி பார்க்குறோம். அதுக்கு வித்து காலமு, இதுக்கும் வித்து காலம் தான். ஆனால் இதில் அரே வேணும், இதுக்கு அரே தேவையில்லை. ஓகேங்களா? சரி, ரெஸ்பான்ஸ் ஃபார்ம் என்ன எரர் அடிக்கு? integer true. ஸ்கீமா என்ன? ஸ்கீமாவும் 3ன்னு வச்சுருக்குறோம். அதை மறந்துட்டேன். ஏன்னா பழைய ஸ்கீமா இருக்கிறதுனால ஸ்கீமா 2ன்றது இதுவாக எடுத்துக்கிச்சு. அதான் பிரச்சனை. இதில் நம்ம இன்டீஜர் டைப் வச்சுட்டோம். அதான் பிரச்சனை. இப்போ ஸ்கீமா 3, ஸ்கீமா 3ல் நான் வெறும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எந்த ஒரு டைப்பும் வைக்கல. இப்போ பிரிண்ட் ஆகும் பாருங்கள். இதை திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரோக்ராமையும் தரேன். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒன்றும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் புரிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டிவ் இந்த நார்மல் டேட்டாலேருந்து ஒரு டேட்டாவை செக்ரிகேட் பண்ணுறதும், இந்த 2 டேட்டாவையும் மெர்ஜ் பண்ணி ஒரு அரேயில் பிரிண்ட் பண்ணி 3வது வேல்யூவில் கொடுக்குறது, 3வது காலமில் கொடுக்குறதும் தான். அதை நம்ம தந்துட்டோம். அதுக்கு இந்த 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வித்து காலமுக்குள்ளே நார்மலாக காலமில் இண்டெக்ஸ் கொடுக்குறது, இன்னொன்று அரேக்குள்ளே 2 காலம்னுமே சேர்த்து கொடுக்குறது. அவ்வளோதான். இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்டுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எதுக்கும் நீங்கள் டேட்டா அதை மீன் வித்து காலமில் இருக்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சியர்ஸ் கைஸ்.